இவ என்ன மூட்ல இருக்கான்னு தெரியலையே. கண்டிப்பா கோவமா தான் இருப்பா. ஆனா அந்த கோவம் 4 மணிக்கு முன்னாடி வந்ததா இல்ல அதுக்கப்புறமா வந்ததான்னு தெரியலையே. எப்படி இருந்தா என்ன, பேச வேண்டிய விஷயத்த பேசினாதான் நாம ரிலாக்ஸா இருக்க முடியும். இல்லனா இவ என்ன நினைச்சிட்டு இருக்கான்னு யோசிச்சு யோசிச்சு என் மனசு குத்திக்கிட்டே இருக்கும். ஐலி வர. இப்படிலாம் யாரும் காது கேட்காத மாதிரி இருக்க முடியாது. அப்போ நான் வந்தது தெரிஞ்சுதான் சைலண்டா இருக்காளா? வெயில ரொம்ப அலைஞ்சதுனால ரொம்ப டயர்டா இருக்கா ஐலி. முதல்ல நல்லா சாப்பிட்டு போய் தூங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் சிவா, சாப்பாடு ரெடி ஆயிடும், சாப்பிடலாம். ஆஹா, நல்ல மூட்ல தான் இருக்கா போல இருக்கே. ஏன் ஐலி, நீ கோவமா இருக்கியா? ஆமா, பின்ன குழந்தைய கடத்தி செழியனன்னு மாட்டி விட பாத்திருக்காங்க, அப்போ கோவம் வராதா? இப்போ மட்டும் இல்ல, இனிமே எப்பவும் அவங்க மேல இருக்கிற கோவம் எனக்கு தீராது. ஐலி, நான் அந்த கோவத்தை கேட்கல, என் மேல கோவமா இருக்கியான்னு கேக்குறேன். உங்க மேல எனக்கு என்ன கோவம்? நான் கோவப்படுற மாதிரி நீங்க எதுவும் செய்யலையே. ஐலி, சும்மா சொல்லாத. ஈவினிங் நம்ம வரும்போதே சண்டை போட்டுட்டு தானே வந்தோம், அது ஞாபகம் இருக்கா? பாரு, மறுபடியும் கோவம் வருது பாரு. நான் இதைத்தான் சொன்னேன். தேவையில்லாம பேசிட்டு இருந்தா எனக்கு கோவம் வரதான் செய்யும். இங்க பாரு, நான் ஒன்னும் தேவையில்லாமலாம் பேசல, நீ தான் தேவையில்லாம கோவப்பட்ட. நான் கோவப்படல, நீங்க தான் என்ன கோவப்பட வச்சுங்க. சும்மா நடிக்காதா ஐலி. உனக்கு ரேஷ்மாவை பார்த்தாலே பிடிக்காது, அவன் மேல இருக்கிற கோவத்தை தானே நீ என் மேல காட்டுற. ரேஷ்மா மேல எனக்கு என்ன கோவம்? அவளுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே. அவ என்கிட்ட பேசுறது உனக்கு பிடிக்கல, அதான் அவ என் கூட படத்துக்கு போலான்னு சொன்னதும் நீ அவகிட்ட ஓகே சொல்லிட்டு என்கிட்ட கோவமா நடந்துகிட்ட. என்ன சிவா பேசுறீங்க? நீங்களும் அவளும் நல்ல ஃப்ரெண்டு, அப்போ அவ உங்க கூட பேசாம வேற யார் கூட பேசுவா? அதுக்கெல்லாம் நான் ஏன் கோவப்பட போறேன்? ஆஹா, இவ மாற மாட்டா. இரு, நான் ஊர் ரூட்லயே வரேன். என்னவா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? இரு.